ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறாங்க, ஆனால் யார் என்னதுன்ற விவரம் இல்லை. 2 கேள்வி கேட்குறாங்க. ஒன்று, நாம் அணிந்திருக்கும் ஆடையில் இச்சை நீர் மற்றும் இந்திரியம் பட்டால் அந்த ஆடையோடு தொழுகைக்கு செல்லலாமா? இச்சை நீர் வந்தால் தொழுகைக்கு செல்லும் பொழுது ஒலு செய்தால் போதுமா அல்லது குளிக்க வேண்டுமான்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த இச்சை நீர் அப்படின்னு சொல்றது வந்து இந்திரியம் அல்ல. இந்திரியம் வருவதற்கு முன்னதாக வரக்கூடிய ஒரு நீரைத்தான் இச்சை நீர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அரபியில மதின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த நீர் வந்தா இதுக்கு நம்ம குளிக்கணுமா அப்படின்னா குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மணி நம்ம வந்து உறுப்பை கழுவி கொண்டு ஒலு செய்து கொண்டால் போதுமானது. தொலை போறோமா, ஒலு செஞ்சுட்டு போயிடும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இச்சை நீர் வந்து வரும் பொழுது அவங்க ஒரு ஆளை அனுப்பி விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தவல்ல வக்ஸில் ஸக்கரக, உன்னுடைய ஆணுறுப்பை நீ கழுவிக்கொள், நீ ஒலு செய்து கொள் அப்படின்ட்டாங்க. ஆனா அடுத்த ஒரு கேள்வி அவங்க நோக்கி முன்வைக்கப்படுகிறது. ஃபகைஃப தஅஹுது சௌபி, அந்த மாதிரியான நேரத்தில் என்னுடைய ஆடை விஷயத்துல அதை நான் எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யக்ஃபீக பி அன் தஅஹுத கஃபம் மின் மாய், ஒரு கைப்பிடி தண்ணி உனக்கு போதுமானது. அந்த தண்ணியை எடு, தன்லஹு பிஹா மின் சௌபிக்க, உன்னுடைய ஆடையில் அதை தொளிச்சு விட்டுக்க போதுமானது. நீர் எடுத்து அதில் தொளிச்சு விட்டுட்டு பாட்டுக்கலாம். இது இந்திரியமா இருந்துச்சுன்னா அந்த இடத்த கழுவிட்டு தான் நம்ம பயன்படுத்த முடியும். இந்திரியம் இல்லைன்னு சொல்லி சொன்னா, விந்தாக இல்லைன்னு சொல்லி சொன்னா, அதுக்கு முந்தைய நீராக இருக்கும் பட்சத்தில் நீரை தொளித்து விட்டாலே, ஒரு கைப்பிடி அளவுக்கு தண்ணி எடுத்து தொளிச்சுக்கிட்டாலே அது போதுமானது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க.